மழை பெய்யும் இரவுகளில் சென்னை நகரின் நெரிசலான தெருக்களில் அனிகா என்ற இளம்பெண் தனது 25வது பிறந்த நாளுக்கான பரிசாக ஒரு மர்மமான கடிதத்தை பெற்றாள். அந்த கடிதத்தில் உன்னை எதிர்கொள்வேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அச்சத்தில் அனிகா தனது நண்பர்களுடன் ஒரு காபி கடைக்கு சென்றாள். அங்கு அவளுக்கு முன்னால் ஒரு ஆண் உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் ஒரு இருட்டான மர்மம் இருந்தது. அவன் பெயர் அரவிந்த். ஒரு பிரபலமான பத்திரிகையாளராக இருந்தான். அனிகா அவனுடன் பேச ஆரம்பித்தபோது அவன் தனது வாழ்க்கையின் சில உண்மைகளை பகிர்ந்தான். நான் ஒரு கொலை விசாரணையில் ஈடுபட்டுள்ளேன் என்றான் அரவிந்த். நான் உன்னை பாதுகாப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். அனிகா அச்சமடைந்து என்ன கொலை என்று கேட்டாள். அரவிந்த், முந்தைய சில வாரங்களில் பலர் உயிரிழந்துள்ளனர். எனக்கு சந்தேகம் இந்த கடிதம் அதில் தொடர்புடையது என்றான். இருவரும் அந்த கடிதத்தை ஆராய ஆரம்பித்தனர். கடிதத்தில் உள்ள குறியீடுகளை ஜெயடை படிக்க அவர்கள் ஒரு பழமையான புத்தகத்தை தேடி நகரின் பழைய நூலகத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் ஒரு மர்மமான ஆவணத்தை கண்டுபிடித்தனர். இது ஒரு பழைய கும்பலின் வரலாற்று குறிப்புகளை கொண்டது. கும்பலின் தலைவன் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த மன்னனின் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்ற தகவலுக்கு வந்தனர். அவன் கடந்த காலத்தில் நடந்த கொலைகளுக்காக பழி வாங்க விரும்புகிறான். அனிகா மற்றும் அரவிந்த் அவனை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஆண் அவர்களிடம் நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறுகிறான். அந்த இரவின் இருள் அவர்களை மயக்கமடைய வைத்தது. அனிகா திடீரென ஒரு யுகம் பழைய சாவியை கண்டுபிடிக்கிறாள். அது அவர்களை அந்த மகனின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க உதவுகிறது. சாவியை பயன்படுத்தி அவர்கள் ஒரு மர்மமான கதவை திறக்கிறார்கள். அதில் ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது. அந்த கதவின் வழியாக அவர்கள் தங்களை ஒரு புதிய சவாலுக்கு எதிர்கொள்ளும் போது அங்கே அவர்களின் நட்பு, நம்பிக்கை மற்றும் துணிவு அதிகமாகிறது. அவர்கள் தங்கள் பயணத்தில் மர்மங்களை தீர்க்கவும் தங்கள் உயிர்களை காப்பாற்றவும் போராடுகிறார்கள். இவ்வாறு அனிகா மற்றும் அரவிந்த் அந்த இரவின் இருட்டில் தங்களின் வீரத்தையும் அறிவையும் பயன்படுத்தி மர்மத்திலிருந்து மீண்டு வந்தனர்.